ஒட்டுமொத்த கேரளா கவர்மெண்ட்னாலையும் முடிக்கவே முடியாத ஒரு வழக்கு. இதை போலீஸ்னாலே சால்வ் பண்ண முடியல. ஃபைனலாக கிரைம் பிரான்ச்சுக்கு இந்த வழக்கை மாற்றிருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம்னு இருக்கும்போது இதுக்கு இது எண்டு இல்லை, இது தொடர் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டை வச்சு அப்படியே ஆரம்பிக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திருப்பு முனையான வழக்கை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்கள் வீடியோவில் பேச போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் எதுவும் போடலன்னா காதில் போய் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஒரு முழுக்க ஒரு ரியாலிட்டி ஸ்டோரிக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆனந்த். வெல்கம் டு த கிரைம் ஸ்டோரி. கைஸ், கேரளாவில் இருக்கிற கண்ணூர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சௌமியான்னு சொல்லிட்டு 28 வயசு உள்ள ஒரு பெண். அந்த சௌமியா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுனால ஹஸ்பண்ட் பிரிஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சௌமியாவுக்கு 2 குழந்தைகள், ஒரு குழந்தைக்கு 1.5 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 2.5 வயசு அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்ங்க இருக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்லேருந்து சண்டை போட்டு பிரிஞ்சுட்டா அவங்க அம்மா அப்பா வீட்டில் போய்ப்பாங்க. ஸோ சௌமியாவோட அம்மா அப்பா அவங்க வீட்டில் தான் இந்த சௌமியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பேர் கமலா, அப்பா பேர் கண்ணன். ஸோ கமலா அண்ட் கண்ணன், சௌமியா, அவங்க 2 குழந்தைங்க, மொத்தம் 5 பேர் நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சௌமியாவோட மூத்த பொண்ணு இருக்குல்ல, சௌமியாவோட மூத்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா பாத்தீங்கன்னா தலை சுத்துற மாதிரி சுத்தி வீட்டுல கீழே விழுந்திருக்காங்க. உடனே என்ன பண்றாங்க, பக்கத்தில் உள்ள ஜிஹெச் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணி டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கு வாயிலிருந்து முறையா வருது. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியவே இல்லை. இந்த குழந்தைய காப்பாத்துறதே கஷ்டம். நீங்க உடனே என்ன பண்ணுங்க, பக்கத்து ஒரு பெரிய ஜிஹெச், பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. அங்கே வச்சு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணியுமே அந்த குழந்தைய காப்பாற்றவே முடியல. அந்த குழந்தைக்கு அப்படி என்ன ஆச்சு, ஏன் இப்படி நல்லா விளையாடிட்டு குழந்தை, ஆல்சோ ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் போயிட்டு வந்திருக்கு, நல்ல விளையாடி இருந்த குழந்தை எப்படி திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ ஆல்சோ டாக்டருக்கும் யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. ஃபைனலா அந்த குழந்தை இறந்துருச்சு. இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த கமலா, சௌமியாவோட அம்மா இருக்காங்க கமலா, அவங்க மகளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. சரி விட, எல்லாம் சரியாயிரும், இதெல்லாம் நார்மல் தான், என்ன பண்ண முடியும், கடவுள் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போயிட்டு இந்த இது நடந்து அகெயின் 1 இயர், கரெக்டா 1 வருஷம் ஆகுது. கரெக்டா 2018 2018 நடக்குது. 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அகைன் தன்னுடைய 2வது மக ஐஸ்வர்யா, தன்னுடைய 2வது மக ஐஸ்வர்யாவுக்கும் இதே மாதிரி நடக்குது. ஸோ இதே மாதிரினா எப்படின்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய 2வது மக ஐஸ்வர்யாவுக்கும் இதே மாதிரி மயக்கப்பட்டு கீழே விழுகுது, வாயில முறை தள்ளுது. இதே சிம்டம். பதறி போறாங்க. என்னடா ஒரு குழந்தைய பறி கொடுத்து 1 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ளேயும் இன்னொருக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே அதே மாதிரி ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. கூட்டு போகும்போது நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு, நீங்க வேற ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆல்சோ அந்த கண்ணூர்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குழந்தையும் இதே மாதிரி இறந்துச்சு, 2வது குழந்தையும் எப்படி இதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ போலீஸ்காரங்களும் மேல வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் ரொம்பவே ஒரு சின்சியரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்துமே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, பட் ஏதோ ஒரு விஷம் போயிருக்கு. அது என்ன விஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்னாலே கண்டுபிடிக்க முடியல. ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபைனலா ரிசல்ட் என்னன்னா, அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம அந்த குழந்தை இறந்து போயிருச்சு. இறந்து போனதுக்கு அப்புறமா தான் போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியாம இதை ஒரு கேஸா பதிவு பண்ணி விசாரிக்க எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவ அறிக்கை எல்லாம் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேஸ் நார்மலாக வெளியே போயிட்டு இருக்கு. 2 பேர் இறந்துட்டாங்க. இந்த கமலா அவங்க மகளுக்கு இது சௌமியாவுக்கு இது சொல்றாங்க, அட்வைஸ் பண்ணாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு, நம்ம கடவுள் இவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்காங்க, நம்ம இப்ப வெறுத்துடக்கூடாது, இதுக்கப்புறம் வாழணும்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் சொல்றாங்க. பட் இப்படியே போகுது. இது நடந்து கரெக்டா 3 மாசத்துல சௌமியோட அம்மா கமலாவுக்கும் இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி திடீர்னு தலை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு மாறியா வருது, வாந்தி எடுக்கிறாங்க, அப்படிலாம் எடுக்கிறாங்க. அவங்களையும் போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிறாங்க. ஆஸ்பத்திரி சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு பாய்சன் உடம்புக்குள்ள போயிருக்குது. அது என்ன பாய்சன் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போறாங்க. அங்கேயும் ட்ரீட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த வாட்டி எப்படியாவது காப்பாத்தாகும்னு சொல்லிட்டு ஃபைனலா என்னன்னா அவங்களையும் காப்பாற்ற முடியல. போலீஸ்காரங்க இது வரைக்கும் இது ஏதோ நார்மலா நடந்திருக்கு, ஒரு நார்மலா இயற்கையான முறையில் ஏதோ நடந்திருக்கு, சம்திங்
அப்படின்னு நினைச்சவங்க அப்பதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க இது வந்து இயற்கையில நடக்கல, ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இவங்க வீட்டுல இவங்க சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, வாட்டாத்திங் எதுலயோ ஒண்ணுல விஷம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபுல்லா அவங்க வீட்டுல யூஸ் பண்ற தண்ணியா இருக்கட்டும் எல்லாமே என்கொயரி பண்றாங்க. கீழே நிலத்தடி நீரை வந்து அந்த தண்ணியை எடுத்து அதை வந்து ஆய்வுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க யூஸ் பண்ற அரிசி சம்திங் எல்லாத்தையுமே பரிசோதனை பண்ணாதான் ஒரு முடிவுக்கு வர முடியும். இன்க்ளூடிங் காத்துல, சுவாசிக்கிற காத்துல கூட அதாவது விஷம் பரவி இருக்கும். அப்படி பரவி இருந்தா அவங்க ஏரியால உள்ள எல்லா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் வந்திருக்கு. பட் யாருக்குமே வரல. சௌமியாவோட குடும்பத்துக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியாம என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கேஸ் அப்படியே விசாரணை போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சேம் டைம் இந்த கமலா அவங்க இறந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நாங்களாம் சால்வ் பண்ண முடியல. அது வரைக்கும் ஒரு என்கொயரி கலெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் போலீஸ்காரங்க அந்த இது இங்கே தண்ணி செக் பண்ணுறது, அதை செக் பண்ணுறது, வாட்டதுங்க எல்லாத்தையுமே பார்த்தாலும் ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னா எல்லாமே நார்மல், எதுலையுமே பாய்சன் எங்கேயுமே இல்லைன்னு வரும்போது இந்த அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறதுனே தெரியாமல் போலீஸ்காரங்க குழம்பி இருக்கும்போது இந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து மாற்றுறாங்க. போலீஸ்காரங்களால சால்வ் பண்ண முடியலன்னு கிரைம் பெஞ்சுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த கேஸை கையில் எடுக்கிறாங்க. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இது எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சௌமியா மேலதான் ஒட்டுமொத்த சவுட்டி கண்ணோட்டத்தை வைக்கிறாங்க. ஏன்னா சௌமியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சௌமியா அப்படி பண்ணிக்க கூடாது, ஏன்னா ஒரே மாதிரி இவங்க 3 பேர் இறந்ததும் ஒரே சிம்டம் ஒரே மாதிரி தான் இறந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி பண்றாங்க, கடைசியா இறந்தாங்க தெரியுங்களா, அந்த கடைசியாக இருந்தாங்க கமலாவோட டெஸ்ட் சர்டிஃபிகேட் வருது, அதாவது பார்ட்ஸ் ரிப்போர்ட்லாம் வருது. அதில் ஒரு விஷம் வந்து கலந்துருக்கு. பட் அது என்ன விஷம்னு சொல்லிட்டு டாக்டர்னால கரெக்டாக கண்டே பிடிக்க முடியல. ஆனால் ஏதோ ஒரு விஷம் கலந்து தான் அவங்க கமலா வந்து இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே விஷம் தான் இந்த முன்னாடி ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணும் கலந்துருக்க முடியுமான்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது. ஸோ அவங்கள புதைச்சி 3 மாதம் ஆச்சுல, கோர்ட்டில் போயிட்டு ஆர்டர் வாங்கி புதைச்ச பாடியை தோண்டி எடுக்கிறாங்க. எடுத்து அவங்ககிட்ட இருக்க ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. செக் பண்ணும் போது தான் தெரிய வருது சேம் பேட்டன் சேம் இந்த சேம்ல தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது கேஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஓகேங்களா, அந்த கேஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது நடந்து அடுத்த 2 மாசத்துல இதே மாதிரி கண்ணனுக்கும் நடக்குது. கண்ணன்னா சௌமியாவோட அப்பா, அவருக்கும் இதே மாதிரி நடக்குது. இதே மாதிரி போய் சேர்க்கும் போது சௌமியாட்ட அதுக்கு முன்னாடி நிறைய தடவை என்கொயரி விசாரணை எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணியுமே எந்த ஒரு குழுவுமே போலீஸ்காரங்களுக்கு கிடைக்கல. எல்லாமே நார்மலா இருக்கு. ஏன்னா சௌமியாவே வந்து தான் மகளை இழந்துட்டாங்க, தான் அம்மா இழந்துட்டாங்க. இப்போ அப்பாவுக்குன்னு ஆகும்போது ரொம்ப மனம் உடைஞ்சு போய் உட்காந்துட்டாங்க சௌமியா. அதுக்கப்புறம் என்னன்னா போலீஸ்காரங்க வந்து கண்ணனுக்கு இப்படி ஆனவுடனே கண்ணனுக்கும் செக் பண்றாங்க. இதே தான் ஏதோ ஒரு விஷம் இருக்கு. அப்ப என்ன பேட்டர்ன்ல இந்த விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதோட சேம்பிள் அப்பெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. ஸோ அந்த கண்ணனு, அதுக்கப்புறம் கமலா, அந்த ஐஸ்வர்யா 3 பேரோட ரிப்போர்ட் எல்லாமே வருது. எல்லாமே சேம் பேட்டர்ன் சேம் முறையில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விஷம் வந்து அட்டாக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி அதோட ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரைம் பெஞ்ச் ஆஃபீஸர் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம பாணியில் சௌமியா வந்து விசாரிக்கணும். ஏன்னா சௌமியா வந்து இதுக்கு லிங்க் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் நடந்துருச்சு. பட் சௌமியாவை வந்து விசாரிக்கல. இப்போ வந்து சௌமியா இதுக்கப்புறம் தனியாக விடுறது ரொம்பவே டேஞ்சர். ஸோ சௌமியா விசாரிக்கிறது தான் ஒரு கடைசி குழு அவங்க கிட்ட. மற்ற எல்லா பக்கமும் ஆராய்ச்சிட்டாங்க. பட் சௌமியா விசாரிக்கலன்னு போகும்போது இதே மாதிரி சௌமியாவும் மயக்கப்பட்டு கீழே விழுகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து சௌமியாவை வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரி கூட்டு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அப்படி அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சௌமியா வாயிலிருந்து நுர வருது. அவ்வளோதாங்க, போலீஸ்காரங்க ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம கடைசி நம்மளோட ஆயுதம் சௌமியான்னு இருந்துச்சு. அவங்களுக்கும் இதே மாதிரி நடந்திருக்குன்னா எப்படி இது? ஸோ ஏதோ ஒன்று அவங்க வீட்டில் வெளியாள் யாராவது வராங்களா அப்படி பல மாதிரி என்கொயரி பக்கத்தில் சிசிடிவி எல்லாத்தையும் பார்க்குறாங்க. யாரும் வந்ததுக்கான எவிடன்ஸ் சம்திங் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டில் வந்து ஏதாவது நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி கேஸ் ஏதாவது ஒரு அன்வான்ட் சம்திங் அது பூச்சி ஈச்சி கடிச்சிருக்குமா அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அப்படியே பூச்சி ஈச்சி கடிச்சது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாவும் போய் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இந்த தடவை சௌமியாவை எப்படியாவது காப்பாத்திருன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி இதே பேட்டர்ன்ல 3 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்டிபயோட்டிக் அதாவது மாற்று மருந்து எப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த தடவை சௌமியா வந்து வயசு ஆல்சோ கம்மி 28 நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களை காப்பாற்ற சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சௌமியாவை மட்டும் காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறம் சௌமியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்து போலீஸ்காரங்க வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு இந்த விசாரணையை கொண்டு போகிறாங்க. எப்படின்னா இப்போ ஆல்ரெடி இறந்துச்சு தெரியுமா சின்ன பாப்பா ஐஸ்வர்யா, அவங்களுடைய உடம்புல உள்ள பார்ட்ஸ் தோண்டி எடுக்க
சம்பந்தப்பட்ட பாடியில் உள்ள பார்ட்ஸ், ஆர்கான்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனி ரிப்போர்ட்டுக்கு அனுப்புறாங்க. எப்படி இறந்தது, என்ன சாப்பிட்டு பார்த்தாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இவங்க கமலா அண்ட் கண்ணன் இவங்களுடைய 3 டெட் பாடியில் உள்ள ஆர்கான்ஸ் எல்லாமே தனித்தனி ஆய்வுக்கு அனுப்புறது, வைக்கிறது, இந்த மாதிரி கேஸ் ரொம்பவே ஒரு தீவிரமா போயிட்டு இருக்கு. அப்படி தீவிரமா போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேஸோட ரிப்போர்ட்டும் ஒன்று தான் சொல்லுது. அவங்க 3 பேர் இறந்தது சேம் பேட்டன், சேம் தான் இறந்துருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பட் சௌமியாவை தான் சந்தேகப்படலான்னு பார்க்கும்போது அவங்களும் இந்த மாதிரி அதே பேட்டர்ன்ல பாதிக்கப்பட்டு வந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலேயும் வந்து தேக்கம்ல அவங்க மூஞ்சிலாம் பார்த்தோம்னா அப்படியே மகளை பழி கொடுத்த ஒரு துக்கத்திலையும் அந்த அம்மா போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க, கவலையில காணப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது தான் சௌமியாவோட சிஸ்டர் ஒரு தங்கச்சி வந்து இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பர்சனலாக பேசணும்னு சொல்லும்போது சௌமியாவோட சிஸ்டரும் போலீஸ்காரங்களும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரியும், இதை வந்து இந்த கேஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆகுதான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லும் போது அதை கேட்குற போலீஸ்காரங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா சௌமியாவோட கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சௌமியாக்கு யார் போன் அடிக்கிறா, என்ன வருதா, யார் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் இருப்பா, வாடி எல்லா டீட்டெயிலும் சௌமியாவோட டீட்டெயில் மொத்தமாக கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ல இருந்து பார்த்தீங்கன்னா சௌமியா வந்து போன் பேசுனது தெரிய வருது. ஸோ பகல்ல போன் பேசும்போது அவங்க வந்து வேற ஒரு, அதாவது இந்த லொக்கேஷன்ல இருந்து அவங்க லொக்கேஷன் தள்ளியவும் நைட்டு அவங்க பேசின லொக்கேஷன் சேம் பேட்டர்ன், சேம் லொகேஷன்ல கனெக்ட் ஆகிருக்குது பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஒரு எவிடன்ஸாக நோட் பண்ணுறாங்க. ஆல்சோ சௌமியா சிஸ்டர் சொன்ன குழுவும் இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கு. ஸோ சௌமியாவோட சிஸ்டர் அப்படி போலீஸ்காரங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சௌமியாவோட அம்மா கமலா இருக்காங்க தெரியுங்களா, அவங்க வந்து என்கிட்ட போன் பேசும்போது நைட்டு யாரோ 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டு போனதா ஐஸ்வர்யா சொல்லுச்சு என்கிட்ட. அதாவது ஐஸ்வர்யானா இது சௌமியாவோட மக, சின்ன பொண்ணு, 2வது பொண்ணு, ஓகேங்களா. அவள் வந்து நைட் யாரும் வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டு போனதா என்கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் சொல்லுச்சு. ஸோ இதை பற்றி நான் வந்து கேட்டேன், சௌமியாட்ட கேட்டேன். ஆனால் சௌமியா எதுவுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு இவங்க கமலா வந்து, அதாவது சௌமியாவோட சிஸ்டர்கிட்ட சொன்னதை இது வந்து போலீஸ்காரங்க இதை வச்சு குழு கிடைக்குமான்னு போலீஸ்காரங்கிட்ட வந்து சொன்ன. போலீஸ்காரங்க இந்த ஆங்கில விசாரிக்கும் போது தான் விஷயம் தெரிய வருது. ஆல்கோஸ் நிறைய பேத்துக்கிட்ட அந்த சௌமியா வந்து தொடர்பு இருந்தால் தெரிய வருது. சேம் டைம் வெவ்வேறு அக்கௌண்ட்லேருந்து பணம்லாம் வந்திருக்கு யாருக்கு, சௌமியாவோட அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற சௌமியாவுக்கு எதுவுமே தெரியாது. நார்மலாக நர்ஸுக்கிட்டலாம் வந்து இன்னொரு வாட்டி விசாரிக்கிறது, என்னாச்சு ஐஸ்வர்யா மகளோட இதை அடுத்த மாதிரி ரிப்போர்ட் கிடச்சிச்சா, யார் கொலைக்காரனை கண்டுபிடிச்சா, அப்படி நர்ஸுக்கிட்ட அப்படி பல மாதிரி கேள்வி கேட்கறதும் போலீஸ்காரர்களுக்கு மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எந்த வெளியே நடக்கிற எதுவுமே சௌமியாவுக்கு தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டு இருக்குது. சௌமியா சிஸ்டர் கொடுத்த ஒரு க்ளூ பிளஸ் இவங்க கால் பண்றது எல்லா ஹிஸ்டரியும் போலீஸ்காரங்க பக்காவா கலெக்ட் பண்ணிட்டு முடிவுக்கு வராங்க. சௌமியாவுக்கும் இந்த கேஸுக்கும் ஸ்ட்ராங்கான கனெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பூரணமா ஓரளவு நல்ல குணமானதுக்கு அப்புறமா நார்மலா என்கொயரி கூட்டு ஒரு மாதிரி கூட்டு போய் போலீஸ்காரங்க எல்லா எவிடன்ஸையும் காட்டி கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, உனக்கு சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது, இத்தனை பேர்கிட்ட பேசியிருக்க, உன் வீட்டுக்கு இது நைட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் மக வந்து பாட்டி கிட்ட சொல்லியிருக்கு, பாட்டி வந்து உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த நியூஸ் வந்துருச்சு, யார் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இவ்வளோ மணி பணம் வந்திருக்கு, இதெல்லாம் யாருன்னு கேட்கும்போது சௌமியனால அப்படிலாம் கிடையாது, நல்ல பொண்ணு அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப சொல்லும்போது அவங்க பாணியில் விசாரிக்கும் போது தான் கொஞ்சம் உண்மை வெளியே வருது. சௌமியா ஆமாம் நான் தான் பண்ணேன், 3 பேத்துக்கும் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பகிரமான உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கிட்ட சௌமியா சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே போலீஸ்காரங்க ஆடி போயிட்டாங்க. சரி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் பிரிஞ்சு வாழ்கிற சௌமியா, பிரிஞ்சு தானே வாழ்ந்தாங்க. வாழும்போது என்ன ஒரு தனிமையில் இருக்கிறதுனால நிறைய பாய் ஃப்ரெண்டோட வந்து தான் தொடர்பு கிடைச்சிருக்கு. பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது, வைக்கிறது, செலவுக்கு அவங்க பாய் ஃப்ரெண்ட் போட்டு விடுறது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ நாளடைவில் என்ன இருக்குன்னா சில பேர் நைட்டு வீட்டுக்கு வந்து தனிமையில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா வந்து அவங்ககிட்ட காசு கலெக்ட் பண்ண மாதிரி நிறைய நெருங்கிய உதவு வந்து பல மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது சௌமியா போலீஸ்காரங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் குழந்தை இறந்தது வந்து ஒரு நார்மலான ஒரு டெத்து தான், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு செத்ததுக்கு நான் காரணம் கிடையாது, மற்ற 3 பேர் இறந்ததுக்கு மட்டும்தான் நான் காரணம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ பொண்ணு ஐஸ்வர்யா எப்படி இறந்தா அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லுது, ஐஸ்வர்யா வந்து எப்படி இறந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஐஸ்வர்யா வந்து சின்ன பொண்ணாக இருந்துச்சு. சின்ன பொண்ணாக இருக்கிற வரைக்கும் நைட்டு தூங்கிடுவாங்களாம், எந்த ஒரு இஷ்யூமே வராதான். பட் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பொண்ணாமல் நைட்லாம் தூங்க மாட்டேங்குதான், நைட்டு திடீர்னு எந்திரிச்சிருது, அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவங்க அம்மா 2 பேரோட
வீட்டில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தான் மக பார்த்துருக்கு. பார்க்கும்போது இதை போட்டு அடிச்சு நீ தூங்கு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு மண்டையிலே தட்டி தூங்க விட்டுருக்காங்க. யாரு? சௌமியா வந்து அவங்க மகளை வந்து ஐஸ்வர்யாவை அடிச்சு நீ தூங்கு, எதுக்கு நீங்க தேவையில்லாம விஷயத்தை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு தூங்க விட்டுருக்காங்க. இந்த விஷயத்தை போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட சொல்லி, பாட்டி இந்த மாதிரி ரூம்ல 2 பேர் இருந்தாங்க, அம்மாவோட 2 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பாட்டி கிட்ட சொல்ல, பாட்டி வந்து இதனாலே கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு தான் மகன் மேல. ஏன்னோ 2 பேருக்கு பேத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு இது மறுநாள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரூம்ல யாரோ 2 பசங்க நேற்று வந்து இருந்தாங்களாமே, யாரு அப்படி இப்படி சம்திங் கேட்கும்போது, அப்பெல்லாம் யாரும் கிடையாது, இவ ஏதோ தூக்கத்துல கனவு கண்டு ஓடாடுறா, இவ சொல்றன்னு கேட்டு நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பாட்டி அந்த விஷயத்த லூஸ்ல விட்டாங்க. பட் லூஸ்ல விட்டாலுமே தான் ஹஸ்பண்ட் கண்ணன் கிட்டே இதை பத்தி சொல்லியிருக்காங்க. சேம் டைம் அவர் சிஸ்டர் இருக்காங்களா ஐஸ்வர்யாவோட, இது அவங்க இன்னொரு மக, அவங்க கிட்டேயும் கால் பண்ணி இந்த மாதிரி சம்திங் ஏதோ ராங்கா நடக்குது, ஏன்னா பேத்தி வந்து சொன்னானா இது எப்படி பொய்யா இருக்க முடியும், 2 பேர் நைட் இருந்ததா ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு இந்த விஷயம் அப்ப பேசு. இது மூலியமா தான் போலீஸ்காரங்க லீக் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா சௌமியா வந்து இப்படி வந்து பாட்டி கிட்ட ஆல்ரெடி விஷயத்த சொன்னனால கொஞ்சம் ரொம்ப பயமாயிடுச்சு சௌமியாவுக்கு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாரும் வர முடியாது, அப்படி வந்தா கூட பெரிய பொண்ணு ஆகிட்டா நைட் தூங்க மாட்டேங்குது, எந்திரிச்சிருவா, திரும்ப பாட்டிக்கு சந்தேகம் வந்துடும், இஷ்யூ ரொம்ப பெருசாயிருன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்து ஒரு முடிவு பண்றாங்க. சரி, ஒரே வழி சௌமியா வந்து கொண்டுறது. ஏன்னா சௌமியா கொண்டுட்டா அவங்க உல்லாசத்துக்கு யாருமே இடைஞ்சலா இருக்க மாட்டாங்க, யார் வேணும் வீட்டுக்கு வருவாங்க போறாங்க, நிறைய நடக்கும்ல. ஸோ சௌமியாவுக்கு சாப்பாட்டில் வந்து அலுமினியம் துகள்னு சொல்லி அலுமினியம் இது இருக்குல்ல, அதை வந்து சாப்பாட்டில் அப்பப்போ கலந்து கொடுக்குறது. இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுக்கும்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா உடம்பை பாதிச்சு தான் இந்த மாதிரி வாந்தி மயக்கம் வந்து உயிர் போனது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு மகளை கொண்டு ஐஸ்வர்யா செத்துட்டாளா, செத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து சந்தேகம், அதாவது சௌமியாவோட அம்மா கமலாவுக்கு வந்து சந்தேகம் அதிகமாக ஏற்பட்டிருக்கு. எப்படி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு சந்தேகம் அதிகமாக ஏற்பட்டனால அடிக்கடி நோட்டம் பார்க்கறது. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, இறங்கும்போது நீங்கள் யார், எதுக்கு வீட்டுக்கு வரீங்க, எதுக்கு அப்படி இப்படின்னு பல மாதிரி சந்தேகம் கிளம்பினதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை, அம்மாவையும் தீர்த்து கட்டுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கும் சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மாவும் போயிட்டாங்க. கடைசியில் மிஞ்சி இருக்கிறது அப்பா கண்ணன். அப்பா கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம், அப்பா கண்ணனுக்கும் தன் மகன் மேலே சந்தேகம் இருந்திருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும், அது பக்கம் வீட்டுக்கு யாரோ வர்றது போகிறது நடவடிக்கை சந்தேகம் சொல்லிட்டு அவங்களும் ஏதோ அப்பப்போ சாட பேசு அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அப்பாவையும் போட்டு தள்ள முடிவு பண்ணி பக்காவா கிட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாவையும் போட்டுருக்காங்க. இது எல்லாமே போலீஸ் வாக்குமூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சௌமியா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே போலீஸ்காரங்களாம் அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து கோர்ட்டில் உள்ள தள்ளிட்டாங்க. இப்போ இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ள போயிட்டாங்க. நார்மலாக வீட்டில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜெயிலில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஜாப் வேலை கொடுப்பாங்க. இந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இன்னொருத்தவங்களோட புடவையை வச்சு தூக்கு மாட்டி சௌமியை வந்து இறந்துருக்காங்க. அப்படி தூக்கு மாட்டி இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை எடுத்து போலீஸ்காரங்க படிக்கும்போது, இந்த நான் உங்ககிட்ட வாக்குமூலம் கொடுத்தேன் தெரியுங்களா, அந்த லெட்டரில் என்ன எழுந்துச்சுன்னா, உங்ககிட்ட நான் வாக்குமூலம் கொடுத்தேன் தெரியுங்களா, அது எல்லாமே பொய், என் 3 பேர்த்தையும் நான் கொலை பண்ணல, அவன் தான் பண்ணான், அவன் தான் இதுக்கு மெயின் காரணம், நான் இது காரணமே கிடையாது, நான் உங்ககிட்ட பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணான்னு ஒரு பெரிய ஒரு பேராகிராஃப், ஒரு பக்கம் ஃபுல்லாக லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க சௌமியா. இதை படிக்கும்போது போலீஸ்காரங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இது எப்படி, அவன் யாருன்னு மென்ஷன் பண்ணல எங்கேயுமே. அவன் தான் பண்ணா, நான் என் மகளை கொல்லலை, நான் எங்கள் அம்மாவை கொல்லலை, நான் எங்கள் அப்பாவை கொல்லலை, அவன் தான் கொன்னா, அவன் யாருன்னு சொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற கேஸு திரும்ப ஸ்டார்ட் ஆகாமல் ஃபீல் ஆகுது. ஸோ சௌமியா கிட்ட தொடர்பில் இருந்து அத்தனை பேர்த்தையும் திரும்ப அகைன் கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டே விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன ஆச்சு சொல்லுன்னு எல்லா லிங்க் அந்த போக திட்டத்தை 30 ஆண்களுக்கு மேல அந்த லிஸ்ட் வந்து பெருசா நீண்டுகிட்டே போகுது. எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் விசாரிச்சு கடைசியில் ஒரு குழுமே கிடைக்கல. அவங்க யாருமே இந்த இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் தெரிய வருது. ஸோ அப்போ அப்போ அவன் இந்த லெட்டர் எழுதி வைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மேபி அவன் ஹஸ்பண்டாக இருக்க முடியுமான்னு ஹஸ்பண்ட் மேலேயும் ஒரு சந்தேகம் திரும்புது. ஏன்னா மாமியார் இறந்தது கூட ஹஸ்பண்ட் வரல, ஏன்னா முன்னாள் மனைவியோட மாமியார் வந்திருக்கணும், ஸோ அதுக்கு வரல, எந்த திருமணம்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டையும் போலீஸ்காரன் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவர்கிட்டையும் விசாரணை நடக்கும்போது இது நடந்தது எதுவுமே தெரியாது, நியூஸை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவருக்கு இதில் எதுலையுமே லிங்க் இல்லாத மாதிரி தெரியுது. ஆனால் அதில் வந்து அவன் தான் பண்ணான் போது போலீஸ்காரனுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை சாகருக்கு முன்னாடி தான் செத்ததுக்கு அப்புறம் மற்றவங்க தப்பாக பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை நியாயப்படுத்துறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி செத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எந்த ஒரு குழுவும் அதுக்கப்புறம் கிடைக்காதனால இந்த கேஸை வந்து
இவளா ஒரு பொய் சொல்லி, அதாவது தன்னை வந்து செத்ததுக்கு அப்புறம் யாரும் அவதூறா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சு சேர்ந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து ஃபைனலாக முடிவு பண்றாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? கேஸ்க்கு யார் காரணமா இருப்பா? அவன் சொன்னது யார்? ஹஸ்பண்ட் லிங்கில் இருப்பானா, இல்லை இவ தான் தன்னுடைய நிர்வதாரின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கா, சும்மா லெட்டர் எழுதிருக்கான்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டாபிக்ல வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஆனந்த் கைஸ். இது மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.